6th ஓல்டு புக்கில் 3rd இயரில் இருக்கிற செய்யுள் பார்க்கலாம். நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார். இதையே ப்ரீவியஸ் இயரில் கேள்வி கேட்டிருக்காங்க. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யாருன்னே கேள்வி கேட்டிருக்காங்க. இது நம்ம நூலாசிரியர் அதை பார்த்துட்டு வந்து நம்ம பாடல் பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். விளம்பி நாகனாரில் விளம்பி என்பது ஊரின் பெயர், நாகனார் என்பதுதான் புலவரோட இயற்பெயர். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். விளம்பி நாகனாரில் விளம்பி என்பது புலவருடைய ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர். நூல் குறிப்பு பார்க்கலாம். நான்மணிக்கடிகையும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். திருக்குறள் 4 அடியார் போன்று நான்மணிக்கடிகையும் 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் நான்மணிக்கடிகை. இதில் நான்மணிக்கடிகையில் கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள்படும். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். கடிகை என்றால் அணிகலன், 4 மணிகளால் ஆன அணிகலன் என்பதற்கு பெயர் தான் நான்மணிக்கடிகை. 4 மணிகளால் ஆன அணிகலன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அது மாதிரி இந்த நான்மணிக்கடிகை என்ற நூலில் ஒவ்வொரு பாட்டுமே 4 அறக்கருத்துக்களை கூறி மக்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும் என்பது தான் இதோட பொருள். அடுத்தது நம்ம பாடல் பார்க்கலாம். குடும்பத்தின் விளக்கு போன்றவள் பெண்ணானவள், அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். இதுவே கேள்வியை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. குடும்பத்திற்கு விளக்கு போன்றவள் பெண்ணு, அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றதுன்னா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான். அறிவில் சிறந்த பிள்ளைகள், கல்வியில் சிறந்த பிள்ளைகள், அப்படிலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. கரெக்டான ஆன்சர் எதுனா பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான். அந்த அன்புமிக்க அந்த பண்பில் சிறந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது எதுனா கல்வி தான். முதல்ல குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு, பெண்ணுக்கு விளக்கு பண்பில் சிறந்த அவள் பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றதுன்னா கல்வி. அந்த கல்வி அவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வி வந்து சேரணும்னா அவர்கள்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களால் தான் அந்த கல்வி வந்து சேரும். அதனால் மனைக்கு விளக்கம், குடும்பத்திற்கு விளக்கம் பெண்ணு, அந்த பெண்ணுக்கு விளக்கம் பண்பில் சிறந்த பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விளக்கு வந்து கல்வி, அந்த கல்விக்கு விளக்கு எதுனா அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். இந்த அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அதே வார்த்தையிலே கூட ப்ரீவியஸ் இயரில் கேள்வி கேட்டிருக்காங்க. பாடல் பார்க்கலாம். நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனைக்கு விளக்கம் மடவார்னா மனைக்கு வீடுக்கு விளக்கு போன்றவள் பெண்ணு, அந்த மடவாள் பெண்ணுக்கு விளக்கு போன்றவள் தகைசால் புதல்வர்கள், பண்பில் சிறந்த புதல்வர். அடுத்தது பார்த்தோம்னா மனக்கினிய அந்த காதல் புதல்வருக்கு கல்வி தான் விளக்கு போன்றது. அந்த கல்விக்கு மெது விளக்கு போன்றதுன்னா அவர்களிடம் உள்ள அந்த புகழ்சால் உணர்வு, அந்த நல்ல எண்ணங்கள் தான் கல்விக்கு விளக்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இந்த மீனிங் பார்க்கலாம். இந்த மீனிங்குமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். மனைக்கு விளக்க மடவார், மடவார்னா பெண்கள், தகைசால்னா தகைசால் புதல்வர்னு பார்த்தோம். தகைசால்னா பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனக்கினிய புதல்வருக்கு கல்வி அப்படின்னு பார்த்தோம். மனதுக்கு இனிய, மனக்கினியனா மனதுக்கு இனிய, காதல் புதல்வர்கள்னா அன்பு மக்கள், ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது, புகழ்சால் உணர்வுனா புகழை தரும் உணர்வுன்னு அர்த்தம். உணர்வுனா நல்ல எண்ணங்கள். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். இப்போ இந்த பாடல் இன்னொரு டைம் பாடல் பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த நான்மணிக்கடிகையில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 104 பாடல்களை கொண்டது தான் நான்மணிக்கடிகை. 14 கீழ்கணக்கு நூலுன்னு பார்த்துட்டோம். இதிலிருந்து 2 பாடல்களை மட்டும் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு.